கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை மாவட்டம், தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த நல்லொழுக்க பயிற்சி முகாமில் நாமெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு இருக்கிற அத்தனை பேர்களும் ஒவ்வொரு கிளையுடைய நிர்வாகிகளும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு தகுதி பெற்ற தாயிக்களும் அமர்ந்திருக்கின்றோம். மறுமையில் மனிதனுடைய நிலை என்ற தலைப்பு எனக்கு இங்கு தந்திருக்கின்றார்கள். வயகூலுல் இன்சானு ஐதா மா மித்து லஸௌஃப உக்ரஜு ஹய்யா. நான் இறந்த பிறகு, மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகு நான் திரும்பவும் எழுப்பப்படுவேனா? இது நடக்குமா? இது சாத்தியமா என்று மனிதன் கேட்குகின்றான். அவலா யதுகுல் இன்சானு அன்னா கலக்கனாஹு மின் கப்லு வலம் யகு ஷைஆ. அதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பதில், இதற்கு முன்பு நீ எந்த ஒரு பொருளாகவும் இல்லாத நிலையில் அல்லாஹ் உன்னை படைக்கவில்லையா? இதை மனிதன் சிந்திக்க வேண்டாமா? 5 அடி உயரம், 6 அடி உயரம், 40 வயசு, 80 கிலோ, இப்படி உலகத்தில் நடமாடுகின்ற நீ செத்த பிறகு, உன்னை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு, இல்லைன்னா வேற மத நம்பிக்கை அடிப்படையில் நீ இறந்த பிறகு, உன்னை எரிக்கப்பட்ட பிறகு, சுக்கு நூறாக நீ நொறுக்கப்பட்ட பிறகு, மறுபடியும் இந்த உடம்புகள் சீராக்கப்படுமா, சரியாக்கப்படுமான்னு கேட்கிறியப்பா. இதுக்கு முன்னால் நீ எங்கப்பா இருந்த? 40 வயசு இருக்கிறவன் நீ எடுத்தெடுப்பிலே 40 வயசுக்கு வந்தியா? பிறகு உலகத்தில் பிறக்கும் போதே 25 வயசுடைய இளைஞனாக பிறந்தியா? 20 வயசு இருக்கிற நீ 15 வயசாக இருந்தாய், 10 வயசாக இருந்தாய், 1 வயசாக இருந்தாய், பிறந்த குழந்தையாக இருந்தாய், உன்னுடைய தாயுடைய கருவயிறில 10 மாசமாக இருந்தாய். அப்படியே கீழே சென்று கொண்டே இரு. அலம் யகுனு துஃபத்தம் மின் மனி யும்னா. செலுத்தப்படும் விந்து துளிகளில் சிறு துளியாக நீ இருந்தாய். செலுத்தப்படும் விந்து துளிகளில் சிறு துளியாக நீ இருந்தாய். சும்மா காண அலக்கத்தன், கருவுற்ற சினை முட்டையை ஆக்கினான். அல்லாஹ் உன்னை படைத்து சீராக்கினான். அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இலாமா பலா காதிரீன அலா அன் நுஸப்பிய பண்ணானா. திரும்பவும் இந்த மனிதனுடைய எலும்புகள் ஒன்று திரட்டப்படுமா என்று மனிதன் கேட்கின்றான். பலா காதிரீன அலா அன் நுஸப்பிய பனானா. நீ மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகு, நீ எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ் மனிதனுடைய விரலுடைய நுனியை கூட சீராக்குவதற்கு ஆற்றல் உடையவன் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்தை சந்தித்தார்களோ, அந்த சமுதாயத்தில் இருக்கிற காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கையை அகற்றி, மிருகத்தனமான வாழ்க்கையை நீக்கி, மனித பண்புகளை ஏற்படுத்தி, புடம்போட்ட தங்கமாக சத்திய சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்குவதற்கு நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நம்பிக்கையில மிக முக்கியமான நம்பிக்கையே மறுமை நம்பிக்கை தான். ஐனமா தக்கூனு யஅதி பிக்குமுல்லாஹு ஜமியா. நீங்க எங்கு இருந்தாலும் அல்லாஹ் உங்களை கொண்டு வருவான் மறுமையில.
நீ எந்த இடத்துல மூளை முடுக்கல இருந்தாலும் சரி, உனக்கு எந்த விதத்துல மௌத்து வந்தாலும் சரி, நீ கொல்லப்பட்டாலும் சரி, நீ இறந்தாலும் சரி, துண்டு துண்டாக நீ வெட்டப்பட்டாலும் சரி, அல்லாஹ்விடம் நீ கொண்டு வரப்படுவாய். அவனுக்கு முன்னால் நீ நிறுத்தப்படுவாய். அப்படி நிறுத்தப்படுகின்ற அந்த நாளில் அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்ற இந்த போதனை, இந்த மறுமையின் நம்பிக்கை தான் சத்திய சகாபாக்கள் இஸ்லாத்துக்கு முன்பான வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாத, இப்படியும் நம்முடைய வாழ்க்கை இருக்குமா என்று அருகருப்பாக ரொம்ப ரொம்ப முகம் சுளிக்கின்ற அந்த வாழ்க்கை பிறகு எப்படி மாறியதுனா அழகான வாழ்க்கையா மாறியது. ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார் என்ற அது போன்ற வாழ்க்கை உருவாவதற்கு அடிப்படை மறுமை நம்பிக்கை. மறுமையில மனிதனுடைய நிலையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை, நம் மறுமையுடைய நிலையை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்கின்ற பொறுப்பில் இருக்கிற நாம், அந்த கடமையில் இருக்கிற நாம் அதை சரியாக சொல்லவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு கேள்விகளுக்கு கேட்கப்படுகின்ற நாம் அதை பற்றி சிந்தித்து நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல நிறைய இடங்களில் மறுமையுடைய நிகழ்வை அல்லாஹ் பேசுகின்றான். உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் செய்த தீமைகளும் பாவங்களும் இந்த உலகத்துடைய பிரிவுடைய நேரத்தில் இருந்தே ஆரம்பிக்கும். ஒரு மனிதனுடைய மௌத்து உலகத்தினுடைய முடிவு இருக்கலங்க. உயிர் தொண்டை குழிக்கு வந்து வெளியேறுகின்ற அந்த நிமிடம் உங்களுடைய ரூகை எடுப்பதற்கு மலக்கு வருவார். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு உங்களுடைய உயிரை எடுப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க சொல்லுமா வைப்போம். இட்லிக்கு சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சா? இன்ஷா கேள்வி கேட்பான் இடல. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு உங்க உயிரை எடுப்பார். தனித்தனியாக நியமிச்சிருக்கிறான். ஒரே மலக்குக்கு அந்த எல்லா ஒட்டுமொத்த பணி கிடையாது. ஒவ்வொரு மலக்குக்கும் ஒவ்வொரு உயிரை எடுப்பதற்கு அல்லாஹ் அந்த கடமையை கொடுத்திருக்கிறான், பொறுப்பை கொடுத்திருக்கிறான். எனக்கு தனி மலக்கு, உங்களுக்கு தனி மலக்கு. உங்க வீட்டுல 10 பேர் இருந்தீங்கன்னா 10 பேருக்கு தனித்தனி மலக்கு. 10 மலக்கு நினைச்சாங்க வீட்டுல தனியா வெயிட்டிங்ல நிக்கிறார். அல்லாஹ் விதித்த அந்த அஜலுக்காக, தவணைக்காக 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:01 இந்த வீட்டில் இவருடைய மௌத்து போகும். 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 10:12 இந்த வீட்டில் இந்த பெண்ணுடைய உயிர் எடுக்கப்படும். எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. வெயிட்டிங்கில் நிற்கிறார். நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த அந்த ரிசல்ட்டும் உங்களுடைய உயிரை எடுக்கும் போது தெரியும். கபர் வாழ்க்கையை சந்திக்கும் போது மட்டுமில்ல, மறுமையில் விசாரிக்கின்ற அந்த நாளில் மட்டுமில்ல, இந்த உலகத்தை விட்டு பிரியும் போதே ரூக எடுக்கிற அந்த நிலையிலேயே நல்லவனா கெட்டவனா, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றவனா, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவனா? நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், கெட்ட மஜித்துடைய கெட்ட மனுஷனுடைய ரூகை எடுக்கும் போது மலக்குமார்கள் உயிரை எடுக்கிறது ஒரு மலக்கு தான். ஆனா கூட வருது நிறைய மலக்கு வருவாங்க. எடுப்பது ஒரு மலக்கு.
அவர் தான் தலைமாட்டு வந்து உட்காருவாரு. கூட வருது நிறைய மலக்கு. நபிகள் நாயகம் வருகின்றார்கள். கெட்ட ஆத்மாவா இருந்தால், உலகத்துல பாவம் செய்த அக்கிரமக்காரன் அநியாயக்காரனாக இருந்தால், அவனுடைய ரூகை எடுப்பதற்கு வருகின்ற மலக்குமாருடைய முகங்கள் எப்படி இருக்கும்னா கண்ணு கரையில் இருக்குமா. கண்ணுக்கு எட்டுகின்ற தொலைவரைக்கும் மலக்குமார்கள் தெரிவார்கள். ஒரு மையத்தை ஜனாசாவை தூக்கிட்டு போறதுக்கு ஊர் கூடும்லங்க, கூட்டமா கூடுவார்கள். ரூகை எடுப்பதற்கு கூட்டமாக கூடுவார்கள் மலக்குமார்கள். எடுக்கின்ற வேலை ஒருத்தருக்கு தான். ஆனா கூட வருது எத்தனை பேர்? நிறைய பேர். கண்ணுக்கு எட்டுகின்ற தொலை வரைக்கும். கண்ணு கரேன்னு கருப்பு அடுப்பு கரை மாறி கண்ணு கரேன்னு மலக்குமார்களுடைய கண்ணுக்கு கண் பார்வை எட்டுகின்ற தொலை வரைக்கும் இருப்பார்கள். இந்த பாவியுடைய ரூகை எடுப்பதற்கு உலகத்துல வட்டி வாங்கியிருப்பானே, உலகத்துல வரதட்சணை வாங்கியிருப்பானே, அல்லாவுக்கு இணை வைத்திருப்பானே, வயதான பெற்ற தாய் தந்தையை நோயினப்படுத்திருப்பானே, தெரிந்த சத்திய கொள்கையை சொல்லுவதற்கு வெளியே வராமல் தன்னுடைய உள்ளத்துல போட்டே மூடி மறைச்சிருப்பானே, அவனுடைய ரூபை வாங்கும்போது முகத்திலும் முதுகிலும் கடுமையா அடிப்பான். அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவனே, உன்னுடைய ரூகை நீயே வெளியேற்று. فكيف إذا توفتهم الملائكة يضربون وجوههم وأدبارهم. அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற ரூகை, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்ற மனிதனுடைய ரூகை எடுக்கும் போது வந்திருக்கின்ற மலக்குமார்கள் அவனுடைய முகத்திலும் பின்புறத்திலும் அடிக்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். ஒரு குத்து விட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? கேட்போம்ல நம்ம. ஒழுங்கா ஓடி போயிரு. முகஞ்சல் ஒரு குத்துனோம்னா வச்சுக்க எப்படி இருக்கும்? நம்முடைய அடியுடைய பலத்தை சொல்லுவோம், தாங்க மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், உன் முகத்திலும் முதுகிலும், பாவியுடைய முகத்திலும் முதுகிலும் மலக்குமார் அடிக்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி கடுமையா அடிச்சு ஒரு ரூகை நீயே வெளியேற்று. ரூகை எடுக்கும் போதே வேதனை. ஈரமான கம்பளி போர்வை அப்படி ஒரு ஆணில கொலுக்கி அந்த கம்பளி போருடைய ரோமத்தை பிடிக்கிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அவன் அனுபவிப்பான். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சக்கராத்த கால்ல அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்துக் கொள்ளுங்க. நீங்க சத்தியத்தை தெரிந்த நிறைய பேருக்கு, நமக்கு தான் சத்தியம் தெரியுங்க, நம்ம ஹக்கில தானே இருக்கிறோம், நம்ம என்ன ஷிர்கா வச்சுட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு மிதப்பு, அந்த மமதை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம என்னமோ எல்லாமே, அதாவது தௌஹீதுங்கிற இந்த கொள்கையை சரியாக தெரிஞ்சு சரியாக நம்பின அத்தனை பேருக்கும் சொர்க்கத்துடைய சீட்டு கொடுக்கப்பட்ட மாதிரி, சொர்க்கத்தின் ரிசல்ட் கொடுக்கப்பட்ட மாதிரி. இந்த சொர்க்கத்துடைய ரிசல்ட் கொடுக்கப்பட்ட சத்திய சகாபாக்களை சிறு சிறு அமலுக்கு எவ்வளவு ஆர்வம் காட்டினாங்க. சொர்க்கத்துடைய ரிசல்ட் கொடுக்கப்பட்ட சத்திய சகாபாக்கள் எத்தனை பேர் பாவம் இல்லாத காரியத்துக்கு உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்தார்கள். உங்களையும் என்னையும் அவரோட கம்பேர் பண்ணா, ஒப்பிட்டு பார்த்தோம்னா அவங்க பக்கத்தில் நிற்க முடியுமாங்க? நபிகள் நாயகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சக்ராத்து கால்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில அப்படி அவனுடைய இதயத்திலே நெஞ்சு பகுதியில் அப்படியே மூர்ச்சையாகி மயக்கமுட்டவராக ரசூலுல்லாஹ் அப்படி படுத்திருக்கிறாங்க. கண் விழித்து பார்க்கின்றார்கள். தண்ணியை கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகத்துடைய முகத்துல தண்ணியை, ஈர துணியை அப்படியே முக்கி ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூடுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முகம் கரிக்கப்படுற மாதிரி இருக்கு, முகம் சுடுது, என் முகம் சுடுகின்றது. சூட்ட தணிக்க ஈர துணியை போத்துமா? சூட்ட தணிக்க ஈர துணியை போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லில் மௌத்தி சக்ராத், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. மௌத்துக்கு, மரணத்துக்கு துன்பம் உண்டு, வேதனை உண்டு.
அர்-ரஃபீக்குல் அலா. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, குர்ஆன்ல முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர், இறுதி தூதர், அகிலத்துக்கு ஓர் அருள்கொடை என்று சொல்றமே, நம்ம சொல்ற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அகிலத்துக்கு ஒரு அருள்கொடை. இன்னும் சொல்வதா இருந்தா நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு போகின்ற மனிதர்களில் நபிமார்களில் முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். ஆதம் நபி தான் முதல்ல படைக்கப்பட்டாங்க, இறுதி நபி ரசூலுல்லாஹ். ஆனா முதல்ல சொர்க்கத்துக்கு போகின்ற ஒரு மனிதரும் நபியும் யாருன்னா அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முகம் சுடுது, எனக்கு பொறுத்து கொள்ள முடியல. ஆனா எனக்கு இந்த உலகத்துல மறுமை எனக்கு வேதனை இல்லை, இந்த வேதனை, இந்த உலகத்தின் வேதனை இதோடு எனக்கு முடிஞ்சது. லா இலாஹ இல்லல்லாஹ் லில் மௌத் சக்ராத், மௌத்துக்கு வேதனை உண்டு. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அர்-ரஃபீக்குல் அலா. இரண்டு கைகளையும் ரசூலுல்லாஹ் உயர்த்தி நபிகள் நாயகத்துடைய கடைசி வார்த்தை, உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய 40 வயசில் நபி பட்டத்தை பெற்று 63 வயசில் அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து போனார்கள். 23 வருஷம் மக்களுக்கு எத்தனையோ செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நல்லதை சொல்லி தீமையை தடுக்கின்ற காரியத்தை. அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி வார்த்தை அர்-ரஃபீக்குல் அலா, யா அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்ந்த நல்ல தோழரோடு என்னை சேர்க்கிறல்லா, உயர்ந்த நல்ல தோழரோடு, உன் அன்பு பெற்ற மக்களோடு, உன் கருணை பெற்ற மக்களோடு ரஹ்மானே மறுமையில என்ன சேர்க்கிறல்லா என்று நபிகள் நாயகத்துடைய கைகள் உயர்ந்து அப்படியே கீழே விழுவதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத், நபிகள் நாயகத்தின் மரணம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சக்ராத் நிலையை நினைச்சு பாருங்க. இந்த இஸ்லாத்துடைய அடிப்படை குர்ஆன் சரியான ஹதீஸ் என்று தெரிந்தால் மட்டும் போதாது. உண்மையிலேயே இதை தெரிந்தவங்களுக்கு தான் மறுமையுடைய பயமும் மறுமையுடைய ஆர்வமும் மறுமைக்காக செயல்படுகின்ற தன்மையும் உண்மையிலேயே அதிகரிக்கணும். அதுதான் அதை தெரிஞ்சதனுடைய உண்மை, தெரிஞ்சது ரிசல்ட். அதான் இல்லைன்னா என்ன ஆகும், பொதி சுமக்கிற கழுத்து தானே. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம், பேசுற நானாக இருக்கட்டும், கேட்கிற நீங்க இருக்கட்டும், மறுமை என்ற நிலையை தெரிஞ்ச பிறகு அதுல கவனம் செலுத்தாம அலட்சியமா இருந்தோம்னா, நானா இருந்தாலும் நீங்களும் அது பொதி சுமக்கிற கழுத்துக்கு சமந்தானே. அல்லாஹ் கூட அப்படித்தானே சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற உலகத்துல ஒரு மனிதனுடைய உயிர் பிரிகின்ற அந்த நேரத்திலேயே அவனுக்கு அந்த ரிசல்ட் தெரியும், அந்த தண்டனை புரியும். நல்லவனா நல்லவன் என்ற ரிசல்ட், கெட்டவனா கெட்டவன் என்ற ரிசல்ட். முகத்திலும் முதுகிலும் அடிச்சு ரூஹ எடுப்பான். இந்த கெட்ட மையத்தில் ரூஹ வந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடுமையான துர்நாற்றம் வீசுமா. அந்த துர்நாற்றம் எப்படி தெரியுமா, உலகத்துல இறந்து போன ஒரு மனிதனை அடக்கம் பண்ணாம போட்டு அழுகி கடந்துச்சுன்னா, அழுகிய பணம், அழுகிய உடம்பு எப்படி நாத்த வருமோ, செத்து போன ஒரு அழுகிய உடல் எப்படி துர்நாற்றம் அடிக்குமோ, அது போன்று அந்த கெட்டவனுடைய உடம்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட ரூஹில் இருந்து துர்நாற்றம் அடிக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் மூக்க பொத்துறாங்க. இந்த ரூஹ மேல கொண்டு போகும்போதுதான் ஒவ்வொரு வானத்திலும் மலக்குமார்கள் சாபம் விடுவாங்க. மலக்குமார்கள் சாபம் விடுவார்கள், மலக்குமார்கள் மூக்கை பொத்துவார்கள். மலக்குமார்கள் என்ன இப்படி துர்நாற்றம் அடிக்கும் என்று சொல்வார்கள் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே இருந்து இந்த மறுமையுடைய நிலை இங்கிருந்து ஆரம்பிக்கும். இங்கிருந்து ஆரம்பித்த நிலை கபூரில் ஆரம்பிக்கும். கபூரில் கடுமையான வேதனை கொடுக்கப்படும், சம்மட்டியால் அடிக்கப்படும், கண்கள் தெரியாத, வாய் பேசாத, காதுகள் கேட்காத ஒரு மலக்கு, இணை வைப்பாளனுக்கு, குஃபுர் வைத்தவனுக்கு
கடமையை செய்வதற்கு மறந்தவனுக்கு நியமிக்கப்பட்டு அடித்துக்கிட்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபரை கடந்து செல்லும் போது என்ன வார்த்தை சொல்றாங்க? அவங்க செல்கின்ற அந்த வாகனம், அந்த கோவேரி கழுத பர்டிகுலரா அந்த கபரை கடந்து செல்லும் போது மட்டும் தூக்கி வீசுற மாதிரி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி திரும்ப வர்றாங்க. இங்கே யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்? அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க, ஐயாமுல் ஜாஹிலியாவுல இறந்தவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சில கபர்கள், 2 கபர்கள் என்பது வேற செய்தி. அது சிறு சிறு பாவமாக, சிறு பாவமாக எதை நினைக்கிறோமோ அதுக்கு கொடுக்கின்ற தண்டனை அது வேற. இது வேற. ஒரு சில கபர்களை கடந்து செல்லும் போது நபிகள் நாயகத்துடைய அந்த வாகனம், அந்த கோவேரி கழுத ரசூலுல்லாஹ்வை கீழே தூக்கி போடுற மாதிரி மிரளுது. அங்க இருக்கிற மக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, அறியாம காலத்தில் இறந்த குஃப்ர்ல மரணித்தவர்கள், ஷிர்க்ல மரணித்தவர்கள். நபிகள் நான் சொன்னாங்க, இங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றவர்களுக்கு அல்லாஹ் கடுமையான தண்டனை கொடுக்கிறான். அல்லாஹ் கொடுக்கிற அந்த தண்டனையுடைய அலறல், அந்த சத்தம், அவர்கள் விடுகின்ற அந்த ஓலை, அடி தாங்க முடியாம ஓ என்று கத்துவார்களே, அந்த கத்துதல் அல்லாஹ் எனக்கு கேட்க செய்கிறான். எனக்கு கேட்க செய்வது மாதிரி உங்களுக்கும் கேட்க செய்யணும் என்ற ஆசை எனக்கு இருக்கு. அப்படி ஒரு நிலை இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? வட்டி வாங்கினவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனையை, அவன் போடுகின்ற அந்த சத்தத்தை நமக்கு கேட்க செஞ்சா, தட்டு தகுடு தர்கா வழிபாடு என்று ஷிர்க் வைக்கிறானே, அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்த தண்டனையை, அவன் போடுகின்ற அலறலை, அந்த கத்துதலை நமக்கு அல்லாஹ் கேட்க செய்தா எப்படி இருக்கும்? மனுஷன் உள்ள நடுங்குவான். நபிகள் நான் சொல்றாங்க, எனக்கு கேட்க செய்வது போன்று உங்களுக்கும் கேட்க செய்ய நினைக்கிறேன், அல்லாஹ்ட்ட துஆ செய்ய நினைக்கிறேன். ஆனா ஒண்ணே என்ன தடுக்குது, என்ன தெரியுமா? அப்படி அல்லாஹ் உங்களுக்கு கேட்க செய்து விட்டார் என்று சொன்னால், இறந்தவர்களை நீங்கள் யாரையும் அடக்கம் செய்ய மாட்டீங்க, அப்படி போட்டு போயிருவீங்க. எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுப்பதா இருந்தா, அந்த வழி பொறுக்க முடியாம அவன் எந்த மாதிரி கத்துவதாக இருந்தா, அந்த சத்தத்தின் தன்மையை ஒருத்தர் கத்தும் மூலம் வழியை புரிய முடியுமில்ல. ஒருத்தருடைய சத்தத்திலேயே, அவனுடைய அலறலையே அவன் படுகின்ற வேதனை நம்மளால உணர முடியும். அப்ப எந்த அளவுக்கு அந்த அல்லாஹ் அந்த கபர்ல கொடுக்கிற தண்டனை பயங்கரமா இருந்தா, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, இறந்தவங்களை யாரையும் அடக்கம் பண்ண மாட்டீங்க, அப்படி போட்டு பெரிய இந்த பயம்தான் எனக்கு கேட்க செய்கின்ற இந்த அலறலை, இந்த சத்தத்தை உங்களுக்கும் கேட்க செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட நான் கேட்காம இருக்கிறேன் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மனிதன் இறந்த பிறகு சந்திக்கின்ற முதல் வாழ்க்கை, மறுமையின் முதல் வாழ்க்கை, மன்னரை கபர் வாழ்க்கை. இதற்கு பிறகுதான் மறுமை. மறுமையில் மனிதனுடைய நிலையை ஒவ்வொருத்தரும் நாம் சத்தியத்தில் இருக்க நாம் புரிந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி நிலையில் நாம் வரக்கூடாது. இது போன்ற நிலையை அல்லாஹ் நமக்கோ, நம்முடைய குடும்பத்துக்கோ, நம்முடைய முஹல்லா மக்களுக்கோ, நம்முடைய ஜமாத்துக்கோ, நம்முடைய ஊர் வாசிகளுக்கோ அல்லாஹ் கொடுத்து விடக் கூடாது என்று நம்மளை சீர்திருத்துவதற்கான முயற்சியில களத்துல நாம் இறங்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், யௌம ததுகுலு குல்லு முர்தியத்தின் அம்மா அர்லாத். மறுமையுடைய நிலையின் சார அம்சத்தை அல்லாஹ் சொல்றாங்க. அதனுடைய திடுக்கம், அதனுடைய பயங்கரம், அதனுடைய நடுக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? பால் ஊட்டுகின்ற ஒரு பெண்ணு தன் குழந்தைக்கு பால் ஊட்டுவதை, தான் பால் ஊட்டுகின்ற குழந்தையை அவள் மறந்து விடுவாள். குழந்தை உண்டான ஒவ்வொரு கர்ப்பிணியும்
தன் கருவறையில் உள்ள அந்த குழந்தையை ஈண்டெடுத்து விடுவாள், பெற்றெடுத்து விடுவாள். எங்க ஒருத்தர் நம்ம சொல்லுவோம்ல, நீலாம் அங்க வந்த கழிஞ்சிடுவதுமோ, பயத்துல கழிஞ்சு வேண்டியது உனக்கு பின்னால போயிடும். பயத்துல நடுக்கத்துல சிரமம், நடுக்கத்துல யூரின் பெறும் தெரியுமா? நீலாம் வந்த கழிஞ்சு வேண்டியது பயத்துல உனக்கு பேதியாயிரும். மறுமையில பயத்துல பேதியாகும். எப்படி? வயிற்றுல உள்ள ஒரு பிள்ளை, ஒரு பெண், ஒரு குழந்தை, அவள் பெற்றெடுப்பதை மறந்துடுவா. ஏன்? அவளுடைய முழு கவனம், முழு சிந்தனை யா நஃப்ஸ், யா நஃப்ஸ், என் நிலை என்ன, எனக்கு என்ன, எனக்கு என்ன. பார்வை நிலை குத்தி இருக்கும், பார்வை நிலை குத்தி இருக்கும். தரன்னா சுக்காரா வமாகும் சுக்காரா வலாக்கின்ன அதாபல்லாஹி ஷதீத். மக்கள் எல்லாம் போதை வயப்பட்டவராக இருப்பார்கள். ஆனா போதைக்குறை பொருளை தின்றிருக்க மாட்டான், போதைக்கு அந்த பொருள் சாப்பிட்டு மாட்டான். அந்த பொருளை சாப்பிடாமையே மக்கள் எல்லாம் போதை வயப்பட்டவராக இருப்பார்கள். ஏன் தெரியுமா? வலாக்கின்ன அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானது. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் செய்த தீமையின் அடையாளத்தோடு வருவான். முகத்தில் சதை இல்லாமல் ஒரு சிலர் வருவார்கள். தனக்கு தேவைக்கு அதிகமான அவன் என்ன பண்ணிருப்பான்? யாசகம் கேட்டிருப்பான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, முகத்தில் ஒரு சின்ன கீரல் இருந்தாலும் முகத்தை பார்க்க சகிக்கல. இந்த முகம் இருக்குங்க, ஒரு கண்ணு ஒரு மேலையும் ஒரு கண்ணு கீழே நல்லா வச்சிருந்தா என்ன ஆகும்? பார்க்கறதுக்கு விகாரமா இருக்கும். ஒண்ணுமே இல்லை. இந்த முகத்துல மூக்கு இருக்குல்ல, இந்த மூக்கு பாதிய அறுக்கப்பட்ட நிலையில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, சகிக்காது. ஆனா ஒரு சிலர் அல்லாஹ் எப்படி கொண்டு வருவானா, எப்படி வருவான்னா, முகத்துல மட்டும் சதை இருக்காது, மூக்கு இருக்கும், கண் இருக்கும், வாயில பல்லு இருக்கும், வாய்க்குள்ள நாக்கு இருக்கும், காது இருக்கும். ஆனா என்ன இருக்காது? எல்லாம் எலும்பா இருக்கும், சடை இருக்காது. ஆனா கை, காலு, உடம்பு எல்லாம் கிளியரா இருக்கும். பார்க்க முடியுமா? கற்பனை பண்ண முடியுமா? நீங்க சும்மா கம்ப்யூட்டர் அப்படி போட்டு பாருங்க, ஒரு மனுஷனை முகத்தை மட்டும் சதையை எடுத்துட்டு எலும்பு மட்டும் இருக்கிற மாதிரி பயந்துருவோம். இப்படி வருவாங்க. தேவைக்கு அதிகமாக, தனக்கு தேவைக்கு அதிகமாக மக்களிடத்தில் கையேந்தியவன், யாசகம் கேட்டவன் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சிலர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த இடத்துல எப்படி இருப்பான்னா, கைகளில் அல்லாஹ் செம்பாலான நகத்தை கொடுத்திருப்பான். நகம்புல செம்பு, இரும்பு இல்ல, இரும்பை விட பல செம்பு, செம்பான நகத்தை கொடுத்து அவன் தனக்குத்தானே முகத்தையும் மார்பையும் மேலையும் கீழையும் அப்படி பாண்டுகிட்டு இருப்பான். உலகத்தில் தன் சகோதரனுடைய சதையை தின்றவன், அடுத்தவனை பற்றி புறம் பேசியவன் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி கொடுக்கிறாங்க. இப்படி நாளை மறுமையில ஒவ்வொரு மனிதனுடைய நிலை, அந்த நடுக்கத்தில், அந்த பயங்கரத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் மனிதர்கள் ஓடுவார்கள். நடக்கும் போது, ஓடும் போது ஒரு கால் இன்னொரு காலை பின்னும். பதட்டத்தில் மனுஷனுக்கு சிலர் நடக்க இயலாது தெரியுமா? உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு கடுமையான பதட்டம் வந்துச்சுன்னா கை காலம் நடுங்கும், நடக்கிறது ஓடாது, நடக்கிறது முடியாது. நடக்கும்போது டக்குன்னு நினைச்சுவான், அப்படி கீழே விடுற மாதிரி போவான், கால் நிலை பெறாதுங்க. எவ்வளவு பெரிய ஒரு கடுமையான ஒரு துன்பம் வருதுங்க, எதிர்பார்க்காத ஒரு மூத்து வந்துட்டு நினைச்சே பார்க்கல, மனுஷன் நினைச்சுவான், பதறி போய் அந்த துக்கத்தில் நடக்கும் போது அவன் தன்னை போல் நடக்க முடியாது, யாராவது ஒருத்தர் கூட்டு போவாங்க. ஏன்னா கால் வந்து தலையை நிலை பெறாது, துக்கத்தில்
கஷ்டத்தினுடைய துன்பத்துடைய உச்சத்தில் இருக்கிறான். அந்த மாதிரி மறுமையில கடுமையான கவலையின் உச்சத்தில் இருக்கும் போது ஒரு கால் இன்னொரு காலோட பின்னும் நடக்கும் போது ஓடுவான். ஓடும் போது எதிரில் வருவதை கவனிக்காமல் அவனோடு இவன் இவனோடு அவன் என்று முட்டி மோதுவான். மஹ்ஷர் மைதானத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்லுகின்றான். இப்படிப்பட்ட அந்த நாளில் ஒவ்வொரு தீமைக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பாவத்துடைய அடையாளத்தை தன்னுடைய உடம்புல, தன்னுடைய நடையில, தன்னுடைய முகத்தில அல்லாஹ்வால் சூட்டப்பட்டவனாக வருகிற அந்த நாளில் நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், சூரியன் தலைக்கு அருகில் இருக்கும் செம்பு தரையில் நிற்பான். வியர்வை துளிலாம் அப்படியே ஆறு மாறி வாய்க்கால் மாதிரி ஓடும். அவன் செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். இதற்கு பிறகு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் இருந்து சொர்க்கத்துக்கு போகின்ற ஒரு பாலத்தை அல்லாஹ் போட்டிருப்பான். நரகம் இருக்குங்க, நரகத்துக்கு மேல ஒரு பாலம், கீழே என்னது உள்ள நெருப்பு, அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு. நாருல்லாஹின் மூக்கதா, அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு, மனிதனால் மூட்டப்பட்ட நெருப்பு இல்ல. வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, அல்லாஹ்வால் மூட்டப்படுகிற அந்த நெருப்புக்கு அல்லாஹ் போடுகிற எரிபொருள் என்ன? உலகத்தில் வந்து நாம என்ன செய்வோம்? சீமெண்ணைய, கேஸ் சிலிண்டரை எரிபொருளா போடுவோம், விறகு கட்டைய போடுவோம், சிரட்டைய போடுவோம், பேப்பரை போடுவோம். அல்லாஹ் மூட்டுகின்ற நெருப்புக்கு அல்லாஹ் போடுகிற எரிபொருள் உலகத்தில் பாவம் செய்த மனிதர்களும் கற்களும். யாரெல்லாம் உலகத்தில் பாவியா இருக்கிறானோ அவனைத்தான் அல்லாஹ் எரிபொருளா போடுவானா. எரிபொருளா போடுவானா? செத்த மையத்தை போடுவான், உயிரோட தான் இருப்பான். அவன் உயிரோட தான் இருப்பான். அவனை எரிபொருளா போட்டு கற்களையும் அல்லாஹ் எரிபொருளா போடுவான். கல்ல கொண்டு அல்லாஹ் எரிபொருளா போடுறாங்க பாருங்களேன். கல் எரியுமாங்க? உலகத்தில் அப்படி எரிச்சு யாரா எரிக்க முடியுமா? கல்ல கொண்டு அல்லாஹ் எரிச்சுவான், எரிபொருளா போடுவான். உலகத்தில் நீங்கள் பார்க்கின்ற நெருப்பை போன்ற அல்ல. நீங்கள் உலகத்தில் பார்க்கின்ற நெருப்பு அல்லாஹ் நரகத்தில் தயாரித்து வைத்திருக்கின்ற நெருப்புடைய தன்மையிலிருந்து, அதாவது 70 மடங்கில் 1 மடங்கு தான் பார்க்கிறீங்க, 69 மடங்கு அங்க இருக்குது. இதை விட்டு 69 மடங்கு அதிகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த நரகத்துடைய ஆழத்தை பத்தி நபிகள் நான் சொல்றாங்களே, மேல இருந்து கீழ்த்தலம். உலகத்தில் ஒரு கிணறுடைய ஆழத்தை கேட்டால் நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். இந்த கிணத்துடைய ஆழம் மேல ஒரு பாறாங்கலத்துக்கு போடுப்பா. இது கீழ்த்தலத்தை அடைவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் ஆகுமா, 10 நிமிஷம் ஆகுமா என்று நமக்கு நாமே கேள்வி கேட்ட அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் 10 நிமிஷம் ஆகும் பாய், 5 நிமிஷம் கூட ஆகாது பாய். ஒரு பெரிய கல்ல தண்ணி மேல போட்டோம்னா கீழே போய் சர்றன்னு கீழே இறங்கிடும். நபியும் நான் சொல்றாங்க, உலகத்தில் பாவிகளுக்கு நாளை மறுமையை மறந்த மனிதனுக்கு இறந்த பிறகு உயிர்ப்பிக்கப்படுவோமா? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? பிறந்தோம், வாழ்ந்தோம், கல்யாணம் முடிச்சா புள்ள குட்டியை பெற்றோம், சொகத்தா போனோமா, என்னப்பா மறுமை அப்படின்னு நினைக்கிறானே, அவனை போடுகின்ற அந்த நெருப்புடைய ஆழம் எவ்வளவு தெரியுமா? அந்த நரகத்துடைய நெருப்பின் மேல் போடப்பட்டுகின்ற ஒரு கல்லு கீழ்த்தலத்தை அடைவதற்கு 70 ஆண்டுகள் ஆகும். கற்பனை பண்ணி பார்க்க முடியாதுங்க. 70 வருஷங்க. 70 நாள் இல்ல, 7 மாசமும் இல்ல, 70 ஆண்டு. உலகத்தில் இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகத்துடைய உம்மத்தாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்துடைய வயசு 60, 65, 70 இப்படித்தானே போகுது. அப்ப பிறந்ததுல இருந்து எத்தனை 70 வயசுல 70 வயசுக்குள்ள
எத்தனை காலங்களை, எத்தனை பிரச்சனைகளை, எத்தனை இதை சந்திக்கிறான். கல்யாணம் முடிச்சிருந்தான், பிள்ளைய பெற்றுருந்தான், பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து பேரம்பேத்தி எடுக்கிறான். அந்த பேரம்பேத்தில முதல் பேத்தியா இருந்துச்சுன்னா அந்த பேத்திக்கு கூட கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற ஒரு நிலையில இன்னைக்கு வாழ்க்கை கடந்து போதா இல்லையா? எவ்வளவு பெரிய வாழ்க்கையே தெரியுது நமக்கு. 70 வருஷம் வாழ்க்கை தான். ஆனா என்னமோ பெருசா ஒரு யுகமா உலகத்தை வாழ்ந்த மாதிரி தெரியுது. இந்த வாழ்க்கையினுடைய காலம் தான் நரகத்துடைய மேல் பரப்பில் போடப்பட்ட ஒரு கல் கீழ் தளத்தை அடைவதற்கு ஆகும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த நரகத்தின் மேல் அல்லாஹ் ஒரு பாலத்தை போட்டிருப்பாங்க. இந்த பாலத்தை கடப்பு தான் மிக முக்கியமான ஒரு அல்லாஹ் வச்ச ஒரு டெஸ்ட். உலகத்தில் நம்முடைய வாழ்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய பரீட்சையின் ரிசல்ட் அங்கதான். மறுமைக்காக பரீட்சை எழுதுறோம். அல்லாஹ் கொஸ்டினை கொடுத்துட்டான். இதை செய், இதை செய்யாத. தொழுகை தேர்வு. நீ நோம்பு வை, நோம்பு வைக்க, நோம்புக்கு சொல்லு. நீ வட்டி வாங்காத, வட்டி வாங்கவன வாங்க விடாத, தடு. நீ தப்பு பண்ணாத, எவன் தப்பு பண்றானோ அவனை எல்லாம் அந்த தப்பை பற்றி எச்சரிக்கை செய் என்று அல்லாஹ் கொஸ்டினை கொடுத்துட்டான். நம்ம எழுதுறோம். இந்த பரீட்சையுடைய ரிசல்ட், ஒட்டுமொத்த ரிசல்ட் மனிதனுக்கு எங்க தெரியுமா? இந்த நரகத்தின் பாலம் தான். இந்த நரகத்தின் பாலம் தான். எல்லோரும் இந்த நரகத்தினுடைய பாலத்தின் பக்கம் நிற்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள இருந்து உலகம் படைக்கப்பட்ட கடைசி மனிதர் வரைக்கும் என்ன சொல்றீங்க? ரைட் தானே? சொல்றீங்க? நீங்க இந்த பாலத்துக்கு போன மாதிரி இருக்குல்ல? ஒண்ணுலையே அது ரொம்ப கொஞ்சம் பயத்தை வச்சுக்கிட்டு வெளியே பண்றது வேணும். சரி, ஷர்புதீன் பாய் கரெக்டாக பதில் சொல்லுவாப்புல. எல்லா மனிதர்கள் நிற்பாங்க. என்ன மத்தியான சாப்பாடு 6 மணிக்கு தான். ஆமாம், 6 மணிக்கு கொடுத்துருக்கேன்னா என்ன நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. ஒட்டுமொத்த மக்கள் நரகத்துடைய பாலத்துக்கு நிற்பாங்க. எல்லாரும் பதறிக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் வைக்கிற மொத்த நம்ம உலகத்தில் எழுதின அந்த வாழ்க்கையினுடைய ரிசல்ட் 35 மார்க்கா, 40 மார்க்கா, 50 மார்க்கா, 60 மார்க்கா, பாஸா ஃபெயிலா, நீ தேர்வியா தர மாட்டியா, நீ கடப்பியா கடக்க மாட்டியா, கடக்கும் போது கீழே விழுந்துருவியா, எல்லாம் நாங்க தெரியும். காட்சியா கொண்டு வர்றாங்க. பாலம்னா என்ன? இவங்க போட்டிருக்காங்க இந்த பாலமா, இந்த பாலம்லாம் கிடையாது. அந்த பாலம் எப்படி இருக்கும்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மதஹலத்துன் மஸீலத்துன், அது வழுக்கும், அது சறுக்கும். வஹதாதிஃபு வகலாலிஃபு, உங்களை குத்தி கிழிக்கின்ற முள்ளு உண்டு, உங்களை கவ்வி பிடிச்சி தள்ளுகின்ற கொக்கி உண்டு. வழுக்கு சட்டம் தெரியுமாங்க? இவ செஞ்ச பாவம் பண்ணா அது வழுக்கா மாறுமா? ஒரு பாறை இருக்கு, தண்ணி இருக்கு, தண்ணி ஒரு பாறை இருக்குது, பாறை தண்ணி நம்மளால கிடக்குது, அப்படியே பச்சை பச்சை பச்சையா பாசி அடைஞ்சு அப்படி வழுக்காம 2 பேரும் பிடிச்சவங்க நிற்க முடியாது. இப்படி 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 நம்புவான். தனியா போயிட்டாங்க டபக்குன்னு பிள்ளை வந்துருவான். இவன் செஞ்ச தப்பு, இவன் வாங்கின வரதட்சணை, அடுத்தவனை மோசடி செஞ்சு பிடிங்கி தின்ன பணம், தொடாம தூங்கியது, சத்தியத்தை இவன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இங்க பாப்பா அவன் பேரு போறான். நீ உன் கதைய பாடுறா, நீ எதுக்கு அடுத்தவன் பிரச்சனை தலையிடுற இப்படின்னு தனக்கு மட்டும் சத்தியத்தை வச்சுக்கிட்டு சுயநலமா வாழ்ந்திருப்பானே இவன். இதெல்லாம் என்ன ஆகும்னா, நீங்க இதெல்லாம் பெரிய தீமை. நீங்க மட்டும் ஹக்க வச்சுக்கிட்டு அடுத்தவன்ட ஹக்காவை சொல்லாம இருந்தீங்க, இதுதாங்க பெரிய தீமை. நீ அதாவது குர்ஆன் அல்லாஹ் சொல்றான்ல, ஒரு சமுதாயத்தை சனிக்கிழமை மீன் பிடிக்கின்ற சமுதாயம், அந்த சமுதாயம் ஒரு சமுதாயம் போய் மீன் பிடிச்சான், ஒரு சமுதாயம் மீன் பிடிக்க மாட்டேன், நான் தப்பு பண்ண மாட்டேன், பிடிக்கிறான்டா, அவன் பிடிக்காத போறான், நான் பிடிக்கல அப்படின்னு ஒதுங்கி இருந்தான். என்னைக்கும் மத்தியில ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம் தான் பிடிக்காம பிடிக்கிறத போய் தடுத்தான். டேய் செய்யாதடா, இது தப்பு, அல்லாஹ் தடுத்திருக்கிறான், வாரத்துக்கு 6 நாள் பிடி,
சனிக்கிழமை மட்டும் விட்டு ஹராம், அல்லாஹ் பயந்துக்க அப்படின்னு தான் விலகி அவர்களை விலகுவதற்கு போய் எச்சரிக்கை செஞ்சான். குர்ஆன்ல சொல்றான்ல, செய்யாமல் எவன் தடுத்தானோ அவனை மட்டும் நாம் காப்பாற்றினோம். எவன் செஞ்சானோ, எவன் செய்யாம தன்னை மட்டும் பாதுகாத்து ஒதுக்கிட்டானோ, தடுக்காம குரங்காக பண்ணியாக மாற்றணும். தௌஹீதில் உள்ள மக்கள் புரிஞ்சுக்கணும். சத்தியத்தை சொல்வதற்கு பொறுப்பாக போடப்பட்ட பொறுப்பாளிகள், நிர்வாகிகள், ஹக்கை பிரச்சாரம் பண்றதுக்கு இருக்கிற தாயிகள், பிரச்சாரர்கள், ஆலிம்கள், எனக்கென்ன எனக்கென்ன எனக்கு தேவையில்லை என்று பொறுப்புகளை வாங்கிக்கிட்டு அமானியத்தை கையில வச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா, சொல்லாம இருந்தா இங்க என்ன ஆவாங்க? அல்லாஹ் கொடுக்கின்ற எச்சரிக்கை, தான் மட்டும் ஒதுங்கி இருந்து எவன் தடுக்கலையோ அவனை சேர்த்து செஞ்சவனோடு சேர்த்து அல்லாஹ் குரங்காக பண்ணியா மாத்திரம். இந்த தீமை அந்த பாலத்துல வழுக்காக சறுக்க மாறுமா? ஒரு பாறையில் ரொம்ப நாள் தேங்கி கிடந்து பச்சை பசுமையான அந்த பாசி அடைஞ்சு பாறை ஆகும். அந்த மாதிரி இந்த தீமை உள்ளவனுக்கு மட்டும் அந்த பாலம் மத்த கள்ளத்தும் மசில்லத்தும் வழுக்கும் சறுக்கும். கலந்தனாலும் போவானா, கலந்தனா போய்கிட்டு டபக்கு தலைக்கு அழுத்துருவோம். நபிகள் நான் சொன்னார்கள், இதில் கடக்கின்றவர்கள் இந்த கடக்கின்ற இந்த ரிசல்ட்டை, இந்த செய்தியை சத்தியத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் கொஞ்சம் மனசுல அப்படி உரசிக்குவாங்க. அந்த மறுமையுடைய நிகழ்வை அப்படி கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க. நபிகள் நான் சொன்னார்கள், உலகத்துடைய நல்ல செயல்கள், உலகத்தில் செய்த நல்லறத்தால் ஒரு சிலர்கள் எப்படி கடப்பாங்க தெரியுமா? அந்த வழுக்கின்ற பாறை, அந்த பாலத்தை முள்ளெல்லாம் இருக்குமா, குத்தி கிழிச்சு தள்ளி விடுகின்ற அந்த பாலத்தை, கப்பி புடிச்சு குப்புற தள்ளுகின்ற அந்த பாலத்தை ஒரு சிலர்கள் எப்படி கடப்பாங்கன்னா மின்னலை போன்று கிடப்பார்கள். ஒரு செகண்ட் மின்னல் அடிக்கிற செகண்ட். ஒரு சிலர் நதிகள் நான் சொல்றாங்க, ஒரு சிலர்கள் வேகமாக அடிக்கின்ற காற்றை போன்று கிடப்பார்கள், ஒரு சிலர்கள் வேகமாக ஓடுகின்ற குதிரையை போன்று கிடப்பார்கள், ஒரு சிலர்கள் ஒட்டகத்தை போன்று கிடப்பார்கள், ஒரு சிலர்கள் தவண்டு 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 அதுல குத்தி கீறி கிழிக்கப்பட்டு தவண்டு 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 ஒரு சிலர் கடப்பார்கள், ஒரு சிலர்கள் அதில் கடக்க முடியாமல் அப்படியே தலைகீழாக அந்த நரகத்துடைய நெருப்பில் விழுவோர் உண்டு என்று அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாளை மறுமையுடைய மனிதனுடைய நிலையை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஏராளமான செய்திகள் சொல்லியிருக்கின்றார்கள். இதில் கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் சுருக்கமாக சொல்லப்பட்ட செய்தி தான் இது. ஹக்கில் இருக்கிற நாம், சத்தியத்தில் இருக்கிற நாம், எந்த ஒரு 2 ரக்காத் தொழுதாலும் அந்த 2 ரக்காத் அது நபி சொன்ன அடிப்படையில் கரெக்டாக செய்தாதான் அது அல்லாஹ்ட்ட செல்லுபடி ஆகும் என்று விளங்கியிருக்கிற நாம் இந்த மறுமையுடைய வாழ்க்கையை சரியாக அமைவதற்கு உலகத்தில் பாடுபடணும், முயற்சி செய்யணும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, எத்துலு அலைக்குமுல் ஆன ரஜுல் மின் அஹ்லில் ஜன்னah. இப்போ ஒரு மனுஷர் வருவாரு, அவர் சொர்க்கவாதிங்கிறாங்க. இப்போ ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி. சஹாபாக்கள் ஆர்வமாகுது, யாரோ வர்றாங்க சொர்க்கவாதி சொல்றாங்களே, எவ்வளவு பெரிய எவ்வளவு அந்தஸ்துங்க. ஒரு சொர்க்கவாதி, மறுமையில் உள்ள சொர்க்கவாதி நேரில் பார்க்கிறது தெரியுமா, சொல்ல முடியுமா? இல்ல ஆர்வமா பார்க்கும்போது ஒரு மனிதர் வர்றார், ஒழு செய்கிறார், செருப்பை கையில் எடுக்கிறார், அப்படியே பள்ளிவாசல்ல ஓரமா வைக்கிறார். அவர் தாடியெல்லாம் தண்ணி நலையுது, தண்ணி சொட்டு படுது, தொழுவிட்டு வெளியே போறார். 1 நாள் 2 நாள் 3 நாள், 2 நாளும் அப்படித்தான் சொல்றாங்க, 3 நாளும் அப்படித்தான் சொல்றாங்க. இதை சஹாபாக்கள் அப்படியே கூர்மையா பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அந்த இடத்துல 3ஆவது நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் தான்
ஒரு மனிதன் சொல்றாங்க, அவர் தான் திரும்ப திரும்ப வர்றாரு. 3வது நாள் அவர் போகும்போது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாலே குடுக்குன்னு போறாங்க. போய் அவரை மறிச்சு, எங்கள் வீட்டில் வாப்பாவோட சண்டை போட்டிருக்கேன், நான் 3 நாள் உங்களோட தங்கணும், தங்கிக்கலாமா கேட்குறேன். வீட்டில் சண்டைலாம் போடலை, 3 நாள் அவரோட தங்கி இவரோட சுல்லா சொர்க்கவான்னு சொன்னாங்களே, இவர் அப்படி என்ன சொர்க்கத்துக்குரிய காரியத்தை செய்யறாரு அப்படிங்கிறது நம்ம அவர் கூட இருந்தே கணக்கு போட்டுக்கிறக்க வேண்டி 3 நாள் நான் உங்களோட தங்க வேண்டும் என்று பர்மிஷன் கேட்கிறாரு. ஆர்வத்தை பத்திலாம் ஒருத்தர் சொர்க்கவான் என்ன சொன்னா, அப்படியா இவரா அப்படி செய்தியா கேள்விப்பட்டுட்டு அப்படி நகர்ந்து போகாம கடந்து போகாம இவரோட சொல்லா சொர்க்கவான் சொன்னாங்களே, அந்த சொர்க்கத்துக்குரிய காரியத்தை இவர் என்ன செய்தார், அதே மாதிரி நம்மளும் செஞ்சு அந்த சொர்க்கவாதி ஆகிறதுக்கு பாடுபடணும். பத்ர் போர்க்களத்துக்கு நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இக்கட்டான நிலையில் ஒரு வாகனத்தை பிரித்து கொடுக்கிறாங்க. இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன். பத்ர் போர்க்களத்தில் 1000க்கும் மேற்பட்ட எதிரிகள், 300க்கும் மேற்பட்ட சகாபாக்கள் இருக்கிற வாகனம் 100 ஒட்டகம் தான். ஆனா எல்லாரும் போயாகணும். நபிகள் என்ன பண்றாங்க, ஒரு ஒட்டகத்தை 3 பேருக்கு பிடிச்சு கொடுக்குறாங்க. 2 பேர் தான் உட்கார முடியும். ஒருத்தர் நடந்து போங்க, கொஞ்சம் தூரம் போன உடனே உட்கார்ந்தவர் இறங்கி கொள்ளட்டும், நடப்பவர் ஏறி கொள்ளட்டும், இப்படி மாறி மாறி போங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு ஒட்டகத்தை தனக்கும் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் இன்னொரு சஹாபிக்கும் வச்சுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்துருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த இன்னொரு சஹாபி அபூ லுபாப் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து போறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு இறங்குறாங்க, அபூ லுபாப் மேலே இறங்குறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே இப்போ ரசூலுல்லாஹ் கீழே இறங்கணும். 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க இறங்க வேண்டாம், உங்களுக்கு பதிலாக நாங்களே நிறுத்திக்கிறோம், மாறி மாறி நடந்து வந்துக்கிறோம். நபிகள் நாயகத்து மேல அன்பு, ரசூலுல்லாஹ் இதுக்கு என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து வரட்டும் என்று நபிகள் நாயகத்து மேல் உள்ள பாசத்தின் காரணமாக சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வமா அன்துமா பி அக்வா மின்னி, உங்க 2 பேரை விட உடல் வலிமையில் கூடியவன் நான், என்னைய இறங்கணும் சொல்றீங்க, இன்னும் வயசாச்சு எனக்கு, உங்க 2 பேரோட உடல் வலிமையில் கூடியவன் நான். அது மட்டும் இல்ல, உங்க 2 பேரை விட மறுமையில் நன்மையை அல்லாஹ்விடத்துல எதிர்பார்ப்பதில் நான் ஆர்வம் உள்ளவன். நன்மை உங்களுக்கு மட்டும் வேணுமா, எனக்கு வேண்டாமா? நீங்க எப்படி மறுமையில் நன்மை நினைக்கிறீங்களோ அதை விட எனக்கு ஆசை, எனக்கு ஆர்வம் அல்லாஹ்ட்ட இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் நடந்து நான் நன்மை சம்பாதிக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருந்தார்கள். زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا. மறுமையை மறந்து உலகத்தில் மனிதன் மூழ்கின்ற அத்தனை காரியத்தை அல்லாஹ் சொல்றான். பெண்கள், ஆண் மக்கள் திரட்டிய தங்கம், வெள்ளி குவியல்கள், விளை நிலங்கள், கால்நடைகள், வாகனங்கள், இவள் உலகத்துல மனிதனுடைய உள்ளத்தை இழுக்கின்ற கவர்ச்சியாக எதெல்லாம் இருக்குதோ இந்த கவர்ச்சி எல்லாம் தாலிக்க மத்தாவுல் ஹயாத் துன்யா, இந்த உலகத்தின் அற்ப சுகம். வல்லாஹு இன்தஹு ஹஸ்னுல் மாப், இது எல்லாத்தையும் விட மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சிறந்த தங்கம் இருக்கின்றது. வமௌதிஉ ஸௌத்தின் ஃபில் ஜன்னah கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. நபிகள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு சாட்டையை வைக்கிற இடம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒட்டுமொத்த உலகத்தை விட சிறந்தது. பெரிய இடம், 1 சென்ட் 2 சென்ட் இல்லையா, சொர்க்கத்துல ஒரு சாட்டையை வைக்கிற இடம் உங்களுக்கு கிடைச்சது என்று சொன்னால் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, எந்த உலகத்தையும் பார்த்து மயங்குகிறீர்களோ, எந்த உலகம் உங்களுடைய உள்ளத்தை இழுக்குதோ, எந்த உலகம் உங்களுடைய எந்த உலகம் உங்களுக்கு கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்குதோ ஒட்டுமொத்த உலகத்தை விட ஒரு சாட்டையை வைக்கிற இடம் சொர்க்கத்தில் உங்களுக்கு சொந்தமாக்கப்பட்டால் அதுதான் சிறந்த என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அந்த சத்திய கொள்கையை சொல்வதற்கு பொறுப்பு இருக்கிற நாம், பிரச்சராக இருக்கிற நாம், இந்த மறுமையுடைய மனிதனின் நிலையை உணர்ந்து உலகத்துல மறுமையில் எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நரகத்தின் பாலத்தை ஒரு சிலர்கள் மின்னலை போன்று கடப்பார்கள், ஒரு சிலர்கள் வேகமாக ஓடுகின்ற குதிரையை போன்று கடப்பாங்க சொன்னாங்களே, ஒரு சிலர்கள் கண் சிமிட்டுகின்ற நேரத்துக்கு கடப்பாங்க சொன்னாங்களே,
அது போன்ற ஒரு அந்தஸ்தை பெறுகின்ற வகையில் இந்த உலகத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ஷானவுத்தாலா அப்படிப்பட்ட மக்களால் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிய புரிவான என்று சொல்லி உடைய முறையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.